Hi friends, welcome to balakavi channel. மீண்டும் ஒரு ரெசிபி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. பக்கத்துல உள்ள பெல் சிம்பலை பிரஸ் பண்ணீங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா வரும். கேரட் தோசை செய்ய போறோம். கேரட் நிறைய குழந்தைகளுக்கு சாப்பிட மாட்டேன்றாங்க. நம்ம அது தோசைன்னா விரும்பி சாப்பிடுறாங்க. அது தோசை மூலமா நம்ம அந்த கேரட்டை சேர்க்கறனால அது பசங்களுக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டா இருக்கும். தோசை மாவு எடுத்துங்க. வெங்காயம் கேரட் 2 கேரட் வந்து நல்லா சீவி வச்சிருக்கேன், துருவி வச்சிருக்கேன். கரம் மசாலா, மல்லி இலை, உப்பு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், பெருங்காய தூள். இவ்வளவுதாங்க. நம்ம இதை எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேரட் தோசைக்கு ஸ்டஃபிங் பண்ணிடலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி நிறமாக ஆயிடுச்சு. மஞ்சள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், கரம் மசாலா, பெருங்காயம் நம்மளோட ஆப்ஷனல். இந்த ஸ்டஃப்புக்கு தேவையான அளவு உப்பு, மல்லி, அவ்வளோதான். நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றலாம். ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம எடுத்து உரமாக வச்சுட்டு இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். ஆயிடுச்சுங்க. நம்ம தோசை ஊற்றலாம். ஒரு கரண்டி மாவு ஊற்றிங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டஃப் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு பொடி வச்சிடலாம். சுவையான கேரட் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நான் போடுற வீடியோ தினமும் வந்து சேரும். நன்றி.